ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக, அதாவது +2 முடித்த ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வீடியோஸும் போட்டிருக்கோம். இந்த இயர் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024னு போட்டிருப்போம். அதில் நிறைய காலேஜ் வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். C++, ஜாவா, பைத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பைத்தான் வந்து 99லேருந்தே கிளாஸஸ் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வச்சுருக்கேன். அதில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். டிஎன்ஏ ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஏற்கனவே வந்து பிஹெச்டி போட்டிருக்கோம், குமரகுரு போட்டிருக்கோம், ஸ்ரீகிருஷ்ணா போட்டிருக்கோம். போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் கவுன்சிலிங் வரலுமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 வரலும் டைம் இருக்குது. ஸோ வந்து ஃபீல் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு 12 வரல இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ஜோனலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு போகணுங்கிறதுக்கு நிறைய பேருடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கட் ஆஃபை கீழே தெரிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நம்மளுடைய சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கட் ஆஃபுக்குன்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் நிறைய காலேஜ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்ஏ 2024னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 1216. இந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள்ங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதிரி காலேஜஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நியூ பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய காலேஜஸாக எடுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு சிஎஸ், ஐடி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கலு இதெல்லாம் படித்து போர் அடிக்குது மேடம் சொல்லிவிட்டு நியூ பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் சொல்லுங்கிற மாதிரி கேட்டதுனால இந்த காலேஜஸில் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஏடி இருக்குது, ஏஜி அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நியூ பிரான்ச்சு, தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இருக்குது, பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் ஆஸ் யூஷுவல், கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, இங்கே செக் பண்ணிக்கோங்க. சிஇ இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் வந்து இன்ஜினியரிங், அதாவது இன்டர்நெட் திங்கிங்னு சொல்லிட்டு சில காலேஜஸில் தான் இது இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜாயின் பண்ணோன்னா அந்த காலேஜோட சீனியர்ஸ்கிட்ட கொஞ்சம் என்னென்னு ட்ரை பண்ணி கேட்டு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கனால அதுக்கு வரக்கூடிய எல்லா கேம்பஸும் வந்து இவங்களே வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ஆஸ் இட் இஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, இஐ அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஐடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் புது கோர்ஸ், இது நியூ கோர்ஸு, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி எல்லாமே நியூ கோர்சஸ் தான் ஆர் அவைலபிள். இதில் வந்து இந்த காலேஜில் நான் ஏடி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க 175 ஃபார் வந்து ஓசிக்கும், 168 வந்து பிசி, 164.5 வந்து பிசிஎம், 164.5 வந்து எம்பிசி. சரிங்களா, கிட்டத்தட்ட 2 பேருக்கு ஒரே கட் ஆஃப் தான். 101 இருந்தாவே எஸ்டி கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு தாராளமாக ஏடி வந்து இந்த காலேஜுக்கு போகலாம். சரிங்களா, சிலருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு 147.5 வந்து ஓசி, 131 பிசி, 128.5 பிசிஎம், 133.5 வந்து எம்பிசி, 122 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டு. சரிங்களா, அடுத்து வந்து ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இது வந்து 169 வந்து ஓசி கேட்டகரிக்கும், 162.5 வந்து பிசி, 163 வந்து உங்களுக்கு பிசிஎம், 158.5 வந்து எம்பிசி, 133.35 இருந்துச்சுனாவே உங்களுக்கு எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்கும். அடுத்து வந்து சிஎஸ் தான் இருக்கிறதுலே டாப் ஆஃப் த இது. 180.5 வந்து ஓசி, 172.5 வந்து பிசி, 164 வந்து பிசிஎம், 167 எம்பிசி, 142 வந்து எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்து இசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 168 இருக்கணும் இந்த காலேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு. 161.5 வந்து
பிசி, 157.5 வந்து உங்களுக்கு பிசிஎம், 157 வந்து எம்பிசி, 133.5 வந்து எஸ்சி, 108 வந்து எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 109 இருந்தால் கிடைக்கும். சில பிரான்ச்சஸ் வந்து ஐடி யூஸ் பண்ணுவீங்க. ஒரே பிரான்ச் எடுக்காமல் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் தாராளமாக ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்ல முடியும். ஐடி வந்து 175 வந்து உங்களுக்கு ஓசிக்கும், 167.5 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி, 159 பிசிஎம், 163 வந்து எம்பிசி, 137.5 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, 125.5 எஸ்சிஏ கேட்டகரிக்கு கிடைக்கும். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் கிடையாது. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நியூ கோர்ஸு. இதை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா 144 இருந்தால் அந்த காலேஜில் கிடைக்குங்க. 142.5 இருந்தாவே போதும். பிசியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து பிசிஎம்க்கு போடவே இல்லை. ஸோ இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். நியூ கோர்ஸு 134.5 பிசி, இது எம்பிசிக்கு 100.5 இருந்தால் எஸ்சி கேட்டகரி கிடைக்கும். சரி, இந்த காலேஜில் நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 175.5 இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருந்தாலும் கவுன்சிலிங்கில் லிஸ்ட்டில் வந்ததுன்னா ப்ரிஃபர்டாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு போடுங்க. கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களால் போடவே முடியாது. ஹவு டு ஃபில் கவுன்சிலிங், ஹவு டு ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிற வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நிறையா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போடுறோம். அது மட்டும் கிடையாது, ஜென்ரல்னால் என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னால் என்ன, ரேங்க்னால் என்னன்னு ஏற்கனவே நம்ம போட்டோம். ஹவு டு வந்து ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா ஐகார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதனுடைய வீடியோட லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், பைத்தான்லாம் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் அதாவது சிஎஸ் வந்து உங்களுக்கு கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து வில்லிங் இருக்கிறவங்க கூகுள் ஃபார்ம் சீட் வந்து ஏதாவது பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 175 வந்து இருந்தால் தான் கிடைக்குங்க. 129 இருந்தாவே உங்களுக்கு வந்து எஸ்சிஏவாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் இருக்குது, பயோமெடிக்கல் 166.5 தான், 155.5 வந்து பிசிக்கும், 151.5 வந்து எம்பிசிக்கு. ஒரு பிசிஎம் இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் போகலாம். நீங்கள் நிறைய பேருக்கு கம்மி கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா பிசிஎம்க்கு எல்லாமே உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து இதை சூஸ் பண்ணலாம். அடுத்து ஏஎல் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் சில கம்யூனிட்டிக்கு வந்து அங்கே கட் ஆஃப் குறைவாக இருக்கும், சில இடத்துல கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவோட பீப்புளை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருந்ததுன்னா அந்த ஏரியாவோட பீப்புள் எம்பிசி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது டஃப்பாக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேடி பெஸ்ட்டு காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கம்பேரிசன் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம கீப்பான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த காலேஜில் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருக்குது, அதுக்கு தான் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபும் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொடுத்தது போக கம்யூனிட்டி ரேங்க்குன்னு சில இது கொடுத்துருப்பாங்க சீட்ஸு. அது சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஆன் டைமில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதில் கட் ஆஃப்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கீப்பான வந்து ட்ரை பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.